செவ்வாய் கிரகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அது அறிவியலாலும் சரி வேற எந்த வழியாலும் சரி இதுவரை முழுமையாக தீர்க்க முடியலை. செவ்வாய்ங்கிறது உயிர்கள் வாழ முடியாத ஒரு கிரகம்னு சொல்லப்படுது. அங்கே இயற்கையாகவே உயிர்கள் வாழ்கிறது சாத்தியமில்லாத ஒன்றா இருக்குது. இருந்தும் தொழில்நுட்பத்தோட உதவியால் மனிதர்கள் அங்கே உயிரோட வாழ வைக்கிற பல வழிகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் மனித குலத்தோட புதிய நம்பிக்கையாக கருதப்படுற இந்த அமைதியான சிவப்பு கிரகம் ஒருவேளை வேற ஏதாவது திட்டங்களை வச்சிருக்கலாம். ஆனால் அங்கே மிக ஆபத்தான ஒரு இயற்கை பேரழிவு ஏற்படுது. அதுதான் நாசாவோட ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர் செயலிழக்க காரணமாக இருந்துச்சு. அங்கே மட்டும் என்ன வித்தியாசமாக நடக்குது? எந்த சக்தி ஆப்பர்ச்சுனிட்டி ரோவரை செயலிழக்க வச்சது? இப்படி அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் ஹரிஷ் மாறன். செவ்வாய் கிரகத்தோட மிக முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி மனிதர்கள் ஏன் 20 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு உயிரற்ற வெறிச்சோடிய கிரகத்துக்கு மேலே இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். விஞ்ஞானிகள் கருத்துப்படி பூமியில் மனிதர்களுக்கு கிடைக்கிற இயற்கை வளங்கள் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே இருக்கு. பனிப்பாறைகள் வேகமாக உருகிட்டு இருக்கு, நதிகள் வறண்டுட்டு இருக்கு, பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருக்க பகுதியில் வாழ்றது நாளுக்கு நாள் கடினமாயிட்டே இருக்கு. ஆராய்ச்சியாளர்களோட கணிப்புகளின்படி 2100ஆம் ஆண்டு பசுமை இல்ல விளைவு, அதாவது கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை கட்டுப்படுத்தினாலும் கூட உலகின் பெரும்பாலான பனிப்பாறைகள் உருகி இருக்கும். அதோட விளைவா குடிநீர் மிகவும் அரிதான வளமாக மாறிடும். இது மட்டும் இல்லாமல் உலகளாவிய பெருந்தொற்று, அணு ஆயுத போர், இல்லைனா பூமியை தாக்குற மிகப்பெரிய விண்கல் போன்ற பேரழிவுகள் ஏதாவது ஏற்பட்டால் மனித நாகரிகத்தை தொடர்ந்து காப்பாற்றுறதுக்கான வேற எந்த மாற்று வழியும் இருக்காது. ஒரு காலத்தில் டைனோசர்ஸ் பூமியிலிருந்து முற்றிலும் அழிஞ்சது மாதிரி மனித இனமும் அழிஞ்சு போகிற அபாயம் இருக்குது. அந்த நிலை வராமல் தடுக்கிறதுக்காகத்தான் கடந்த பல ஆண்டுகளாக மனித குலம் அவங்களோட இரண்டாவது வீட்டை தேடிட்டு இருக்காங்க. அந்த வீடும் பூமியில் இல்லை, அது செவ்வாய் கிரகத்தில் இருக்கும்னு விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. ஏன் அவங்க செவ்வாய் கிரகத்தை தேர்ந்தெடுத்தாங்கன்னா பூமிக்கும் செவ்வாய்க்கும் பல ஒற்றுமைகள் இருக்குது. உதாரணமாக செவ்வாயில் ஒரு நாள் சோல்னு அழைக்கப்படுது. அதோட கால அளவு சுமார் 24.6 மணி நேரம். அதாவது பூமியோட ஒரு நாளை விட வெறும் 36 நிமிஷம் மட்டும்தான் அதிகம். பூமியை மாதிரியே செவ்வாய் கிரகத்திலையும் கோடைக்காலம், குளிர்காலம், இலையுதிர் காலம், வசந்த காலம் போன்ற பருவநிலைகள் காணப்படுது. ஆனால் செவ்வாயோட ஒரு வருடம் பூமியோட ஒரு வருடத்தை விட நீளமாக இருக்கிறதுனால அங்கே பருவங்களும் நீண்ட காலம் நீடிக்குது. மேலும் பூமியில் இருந்த மாதிரியே செவ்வாயிலையும் பண்டைய காலத்தில் நதிகள், ஏரிகள், பனிப்படலங்கள் இருந்ததுக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பூமியில் வட துருவம் தென் துருவம் இருக்க மாதிரி செவ்வாயிலையும் 2 துருவங்கள் இருக்குது. அங்கேயும் பனிக்கட்டிகள் உறைந்த நிலையில் காணப்படுது. பூமியை போல அதிகமாக இல்லைனாலும் செவ்வாயில் ஈர்ப்பு விசையும் வளிமண்டலமும் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு தான் மனிதர்கள் குடியேறதுக்கு மிகவும் பொருத்தமான கிரகமாக செவ்வாய் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. என்னதான் செவ்வாய் பூமி மாதிரியான ஒரு கிரகம்னாலும் அது முழுமையாக பூமி இல்லை. உதாரணமாக அங்கே உறைஞ்ச நிலையில் நீர் இருக்கிறதுக்கான சான்று கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த நீர் பூமியில் இருக்க மாதிரி ஆறுகள்லையும் ஏரிகள்லையும் திரவமாக ஓடுறதில்ல. செவ்வாயோட மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கும் பனியை தோண்டி எடுத்து அதை மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீராக மாற்றுறதுக்கே பலவிதமான நவீன கருவிகள் தேவைப்படும். அதே மாதிரி மனிதர்கள் உயிர் வாழ மிகவும் அவசியமான மற்றொரு விஷயம் ஆக்சிஜன். பூமியோட வளிமண்டலத்தில் நம்மளை சுற்றி இருக்க காற்றில் 20% ஆக்சிஜன் இருக்குது. ஆனால் செவ்வாய் கிரகத்தோட வளிமண்டலத்தில் வெறும் 0.13% மட்டும்தான் ஆக்சிஜன் இருக்குது. மீதி இருக்க 99.87% கார்பன் டை ஆக்சைடு தான். அதனால் அங்கே மனிதர்கள் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை உருவாக்குறதுக்கு மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்ப அமைப்புகள் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாயில் பகல் நேரம் கூட வெப்பநிலை மிகவும் குறைவாக இருக்கும். பொதுவாக அது -6 டிகிரி வரை குறைஞ்சிரும். இரவு நேரங்களில் அதை விடவும் அதிக குளிர் நிலவும். இப்படிப்பட்ட சூழலில் மனித உடலை பாதுகாக்க வலிமையான பாதுகாப்பு உடைகளும் வெப்பத்தை தக்க வைக்கிற பாதுகாப்பான தங்குமிடங்களும் அவசியம். இது எல்லாமே கிடைச்சிட்டா கூட செவ்வாயில் பூமியில் இருக்க மாதிரி சுதந்திரமாக வெளியில் நடமாட முடியாது. அதுக்கான காரணம் பூமியில் இருக்க மாதிரி அங்கே சக்தி வாய்ந்த காந்தப்புலம் கிடையாது. அந்த காந்தப்புலம் தான் சூரியனிலிருந்து வர்ற ஆபத்தான கதிர்வீச்சுகளை தடுக்குது. ஆனால் செவ்வாயில் அது இல்லாதனால சூரியனோட தீவிர கதிர்வீச்சுகள் மனிதர்களை நேரடியாக தாக்கி கேன்சர் போன்ற ஆபத்தான நோய்களை ஏற்படுத்தக்கூடும்.
இந்த அனைத்து சவால்களையும் சமாளிக்கிறதுக்காக விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளா தீவிரமான ஆராய்ச்சி செஞ்சுட்டு வராங்க. உதாரணமா செவ்வாயில் ஆக்சிஜன் தயாரிக்கிறதுக்காக நாசா MOXIன்னு சொல்லப்படுற மார்ஸ் ஆக்சிஜன் இன்சைட்டு ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிற திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த அமைப்பு செவ்வாய் வளிமண்டலத்தில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை சுருக்கி அதிக வெப்பத்தில் சூடாக்கி அதிலிருந்து ஆக்சிஜனை பிரிப்பாங்க. இந்த முழு செயல்முறைக்கும் தேவையான மின்சாரம் சோலார் பேனல் மூலமாக உற்பத்தி செய்யப்படும். தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்கிறதுக்கும் ஒரு திட்டம் இருக்குது. செவ்வாயோட நிலத்துக்குள்ள உறைஞ்ச பனிக்கட்டிகள் இருக்கிறது ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த பனியை தோண்டி எடுத்து வெப்பப்படுத்தி அதை குடிநீராக்குற தொழில்நுட்பத்தை நாசாவும் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனமும் இணைஞ்சு உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த நீர் குடிக்கிறதுக்கும் ஆக்சிஜன் தயாரிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் பயன்படுத்தப்படும். இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் உருவாக்கப்பட்டு இருக்கு. ஆனால் மனிதர்கள் நிரந்தரமாக வாழ்கிற குடியிருப்பை உருவாக்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படுது. அதுதான் உணவு. இதுக்காக கட்டுப்படுத்தும் சூழல் விவசாயம், அதாவது கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் அக்ரிகல்ச்சருங்கிற புதிய முறை உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் முழுமையாக மூடப்பட்ட பசுமை குடில்கள் அமைக்கப்படும். அதில் காற்று, தண்ணீர், வெப்பநிலை மற்றும் ஒளி இது எல்லாமே செயற்கையாக கட்டுப்படுத்தப்படும். இந்த முறைகள்லாம் நாசாவால் அண்டார்டிகா மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் செவ்வாயில் இன்னும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அதற்கான முழுமையான தீர்வை இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. அந்த பிரச்சனை தான் செவ்வாயோட மாபெரும் தூசி புயல்கள். இது ஒன்றும் சாதாரண மணல் புயல் இல்லை. செவ்வாயில் உறைஞ்சிருக்கும் கார்பன் டை ஆக்சைடு பனி நேரடியாக வாயுவாக மாறும்போது மிக வேகமான காற்று உருவாகுது. அதுதான் செவ்வாயோட மிக ஆபத்தான தூசி புயல்களாக உருவாகுது. ஒரு தடவை இந்த தூசி காற்றில் உயர்ந்துச்சுன்னா செவ்வாயோட குறைந்த ஈர்ப்பு விசை காரணமாக அது மறுபடியும் தரையில் விழ பல மாதங்கள் ஆகும். இந்த தூசி புயல் வீசுகிறப்போ செவ்வாயில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகம் வர காற்று வீசக்கூடும். ஆனால் இந்த வேகமான காற்று உண்மையான ஆபத்து இல்லை. இந்த தூசி புயல்கள் பல மாதங்கள் சூரிய ஒளியை முழுமையாக மறைக்கிறதுல தான் பெரிய பிரச்சனையே இருக்குது. ஏன்னா எல்லா மனித குடியிருப்பு திட்டங்களும் பெரும்பாலும் சூரிய ஆற்றலை நம்பி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பல மாதங்கள் சூரிய ஒளி கிடைக்காம போனால் மின்சார உற்பத்தி ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் மனிதர்கள் வாழ தேவையான எல்லா அமைப்புகளும் ஒன்றன் பின் ஒன்றாக செயலிழக்க ஆரம்பிக்கும். 2004ஆம் ஆண்டு ஜனவரி 24 நாசாவோட ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர் செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக தரையிறங்குனுச்சு. அதோட ஆரம்பகால திட்டம் வெறும் 90 நாட்கள் மட்டும்தான் செயல்படுவதாக இருந்துச்சு. ஆனால் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துகிற வகையில் அது தொடர்ந்து 15 ஆண்டுகள் செவ்வாயோட மேற்பரப்பில் இயங்கி பல முக்கியமான அறிவியல் ஆய்வுகளை மேற்கொண்டுச்சு. ஆனால் 2018ஆம் ஆண்டு அது செவ்வாயோட வரலாற்றிலேயே மிகப்பெரிய தூசி புயலில் ஒன்றை எதிர்கொண்டுச்சு. அப்போதான் செவ்வாயோட தூசி புயல்கள் எவ்வளவு ஆபத்தானதுன்னு நாசா முழுமையாக உணர்ந்தாங்க. அந்த புயல் அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி ரோவரோட சோலார் பேனலுக்கு கிடைச்ச சூரிய ஒளி 96% வரை குறைஞ்சது. இதனால் அதோட பேட்டரியை அதால் சார்ஜ் பண்ண முடியலை. கொஞ்ச நாள்லேயே அது டீப் ஸ்லீப்னு சொல்லப்படுற செயலற்ற நிலைக்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் நாசா அதோட தொடர்பு கொள்ள நிறைய சிக்னல் அனுப்புனாங்க. ஆனால் எந்த பதிலும் திரும்ப வரல. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர்கிட்ட கிடைச்ச கடைசி தகவல் உலகம் முழுவதையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்துனுச்சு. அந்த மெசேஜ் என்னன்னா, மை பேட்டரி இஸ் லோ அண்ட் இட்ஸ் கெட்டிங் டார்க். இதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர்கிட்ட வேற எந்த சிக்னலும் கிடைக்கல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you.